பிக் பாஸோட அன்சீன் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த வாரம் 9 பேர் நாமினேஷன் ஆயிருக்காங்க அப்படின்ற தகவலுமே வெளியாயிருச்சு. அது என்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம். அடுத்து அந்த ஸ்வாப்பிங் டைம் பிக் பாஸ்ல இருந்து சூப்பர் டெலக்ஸ்க்கும் சூப்பர் டெலக்ஸ்லுக்கும் வந்து பிக் பாஸ் போகிறதுக்கான டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கை பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் ஒரு நபருக்காகவே டிசைன் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. அது என்ன ஏதுன்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் பண்ணிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் வீடியோ பாருங்க. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் அன்சீன் ப்ரோமோவை பத்தி பேசிடுவோம். அன்சீன் ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷனை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ரோமோ இருக்கு. ஓகே, அதுல நான் ஆல்ரெடி நேற்று ஒரு 10 பேரை சொல்லிட்டு இருந்தேன், கெஸ் பண்ணி வச்சிருந்தேன். அந்த 10 பேர்ல நம்ம கெஸ் பண்ணதுல 6 பேர் நாமினேஷன்ல வந்திருக்காங்கன்றதுல கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் சுபிக்ஷா மற்றும் வியானா போறாங்க கன்ஃபர்ஷன் ரூம்ல. பாரு ரொம்ப டாமினேஷன் பண்ற மாதிரி இருக்கு, பாரு இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்றதால சுபிக்ஷாவும் வியானாவும் பாருவை டைரக்டா நாமினேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியுது. இதன் மூலியமா என்ன தெரியுது என்றால், பார்வதியை நேற்று நைட்டே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களோ. நேற்று நைட்டே சுபிக்ஷா வியானாலாம் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணாங்க. அந்த பேசிஸ்ல இவங்க 2 பேரும் நாமினேட் பண்ணும்போது அப்படியே பேசி வச்சு நாமினேட் பண்ணியிருக்கீங்கன்றது அப்படியே வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது அப்படின்றத எடுத்துக்கலாம். ஓகே, ரெண்டாவது விக்கல்ஸ் அண்ட் திவாகர் போயிட்டு கமருதீன் வந்து பிசிக்கலா ஹர்ட் பண்றாரு, ரொம்ப டேமேஜ் பண்றாரு, ஏகப்பட்ட வார்த்தைகள் இதெல்லாம் பயன்படுத்தி இருக்காரு அப்படின்றதுக்காக டாமினேட் பண்றாரு. நியாயமான ரீசன். விக்ரம் வந்து டெஃபினெட்லி அந்த வாட்டர் மேட்ரு. திவாகருக்கு வந்து ஆல்ரெடி கமருதீன் கூட ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஐ மீன் அவர் பண்ண பிஹேவியர்ஸ், அப்புறம் தேவையில்லாத வார்த்தைகள்ன்ற மாதிரி நிறைய இருக்குல்ல. அந்த பேசிஸ்ல நாமினேட் பண்ணியிருக்காரு. இட் வாஸ் எ ஃபேர் கால்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கலை வந்து சபரியை நாமினேட் பண்றது தான் எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது. ஆனா நேத்தே சொன்னார், இந்த வாரம் நான் சபரியை விடமாட்டேன், வச்சு செய்வேன், சபரி தான் என் டார்கெட்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தார் நேத்து எபிசோடு முடிஞ்ச உடனே. ஸோ அதுக்கான வேலையை இன்னைக்கு பாக்குறேன்ற மாதிரி ஸ்மார்ட்டா பிளே பண்றேன்னு சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி நான் சபரியை நாமினேட் பண்ணேன். ஸ்மார்ட்டா பிளே பண்ற மாதிரி எனக்கு தெரியுது சபரியை, அந்த கேட்டகரியில சபரி. அடுத்து துஷார் சொந்தமா ஒப்பீனியன் முன்னாடி வைக்கல அப்படின்ற கேட்டகரியில திவாகரை நாமினேட் பண்றாரு. திவாகர் ஏன் சொந்தமா ஒப்பீனியன் வரல? அது பார்வதியே சொன்னாலும் திவாகருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும், அதை வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா என்ன, ஒரு சில டைம்ஸ் திவாகர் பார்வதி சொல்வதை கேட்பது உண்டு அப்படின்றது மட்டும் நம்ம புரிய முடியுது. ஏன்னா இன்னைக்கு வர ஃபர்ஸ்ட் ப்ரோமோவோ செகண்ட் ப்ரோமோவோ அது பார்வதி மூலியமா தான் நடந்திருக்கு அப்படின்றது நம்ம லைவ் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு. ஸோ சம்டைம்ஸ் அவருக்கு ஓன் ஒப்பீனியனும் இருக்கு, ஒரு சில டைம்ஸ் பார்வதி சொல்றதை கேட்டுட்டும் நடக்கிறார் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஸோ இதில் கிட்டத்தட்ட 9 பேர் நாமினேஷன் வந்திருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி, கமருதீன், அரோரா, எஃப்ஜே, அப்சரா, ரம்யா, சபரி, கெபி, திவாகர் 9 பேர் நாமினேஷன்ல வந்துருக்காங்க. இதுல எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்வாப்பிங் டைம் நடக்க போகுது. அந்த ஸ்வாப்பிங் டைம்ல இருந்து 3 பேர் அந்த சூப்பர் டிலக்ஸ்ல இருந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும்ல. அது யார் யார் கிடைச்சிருக்குன்னா, சுபிக்ஷா கிடைச்சிருக்கு, வியானா கிடைச்சிருக்கு, வினோத் கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த 3 பேரோட பேர் யாருமே சொல்லாததால தான் நான் நினைக்கிறேன் இந்த 3 பேருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருக்கு. இன்னொரு பக்கம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்காம போன ஆட்கள் யாருன்னா, பார்வதி, திவாகர், ரம்யா அண்டு அரோரான்னு நினைக்கிறேன். ரம்யா அரோரா, ஏன்னா கமருதீனை வெளியே ஏத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோமோ படி கமரினும் வெளியே வந்துட்டு இருக்காரு. அரோரா ரம்யா அவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் வெளியே வந்திருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியுது. சரி, அந்த ஸ்வாப்பிங் டாஸ்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிம்பிளுங்க. ஸோ இந்த மாற்றம் ஒன்று மாறாதது. நேத்தே விஜய் சேதுபதி சொல்லிட்டு இருந்தார், மேலே இருக்கவன் கீழே வருவான், கீழே இருக்கவன் மேலே போவான் அப்படின்றது பாசிபிலிட்டி இருக்குன்னு சொன்னாங்கல்ல. இந்த டாஸ்க் வச்சிருக்காங்க. அந்த டாஸ்க் என்னன்னா, நடிப்புடா அப்படின்ற டாஸ்க் வைக்கும் போது இந்த வீட்டில் யாருக்கு அந்த டாஸ்கை டிசைன் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்க பார்த்து புரிஞ்சுக்கலாம். நடிப்பு அரக்கன் திவாகருக்காகவே அந்த டாஸ்கை டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க, அவருக்காக பக்காவா பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்றது முழுக்க தெரியுது. டாஸ்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் சூப்பர் டீலக்ஸ் வீட்டார்ல இருந்து 3 பேரை செலக்ட் பண்ணும், பிக் பாஸ் வீட்டர்ல இருந்து 3 பேர் செலக்ட் பண்ணும். ஸோ சூப்பர் டீலக்ஸ் பிக் பாஸுக்கான மோதல் தான் டாஸ்க். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆக்டிவிட்டி ஏரியால ஒரு சீன், ஒரு படத்தோட சீனை எடுத்து போட்டுருவாங்க, அந்த டைலாக்கும் பிளே பண்ணி காமிச்சிருவாங்க. அதை 6 பேருமே பார்த்து அப்சர்வ் பண்ணுவீங்க. அந்த சீனை அப்சர்வ் பண்ணி அதில் இருக்கிற டைலாக்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு லிவிங் ஏரியாவுக்கு வரணும். லிவிங் ஏரியாவுக்கு வந்துட்டு அந்த சீனை போடுவாங்க. அந்த சீனை அப்படியே நடிச்சு காட்டணும். ஐ மீன் அந்த சீனை வந்து நீங்க எப்படி நடிச்சு காட்டுறீங்களோ அந்த டைலாக்லாம் மறக்காம உங்களோட ப்ரெசன்டேஷன், டைலாக் டெலிவரி, அப்புறம் மொத்தமா அந்த டைலாக் விடாம பேசுறது, இந்த மாதிரி ஒரு 3-4 கிரைடீரியா இருக்கு. அந்த கிரைடீரியா பேசிஸ்ல நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அதுல மொத்தம் 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க, 6 பேர். இந்த 6 பேர்ல எந்த டீம் அதிகமா நல்லா ஸ்கோர் பண்ணுதோ அதுக்கான மார்க்கிங் இருக்கு. ஒரு பக்கம் லக்ஸரி வீட்டார்ல இருந்து, ஐ மீன் சூப்பர் டிலக்ஸ்ல இருந்து ஒரு ஜட்ஜு, பிக் பாஸ்ல இருந்து ஒரு ஜட்ஜு, 2 பேரும் ஜட்ஜ் பண்ணி 1ல இருந்து 5 மார்க் கொடுங்க. அந்த 5 மார்க்ல யார் அதிகமா மார்க் வாங்குறாங்களோ, சூப்பர் டிலக்ஸ் அதிகமா மார்க் வந்துச்சுன்னா அவங்க வின்னர். அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா மாற்றமே நடக்காது.
இல்ல பிக் பாஸ் வின் பண்ணிச்சுன்னா கண்டிப்பா மாற்றம் நடக்கும். நடிப்பரன்னு இருக்கும்போது மாற்றம் நடக்காது எப்போ போகுது. ஸோ அதுல ஸ்வாப்பிங் மெத்தட் எப்படி நடக்க போகுதுன்னா, பிக் பாஸ் வீட்டார்ல இருந்து 3 பேர் போவாங்க. அந்த டீலக்ஸ் வீட்டார்ல இருந்து 2 பேர் வர போறாங்க. அது ஒன்னு கமருதீன், எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு நபர் கமருதீன். மிச்சம் இருக்கிற நபர் யாருன்றதா எனக்கு தெரியணும். ஒரு நபர் கமருதீன் வெளியே வர போறாருன்றது மட்டும் ஷூரா தெரியுது. வினோத் வரல, பார்வதி வரல, இவங்க வரல. வினோத் கன்ஃபார்ம் ஆயிட்டார் சூப்பர் டீலக்ஸ்ல. வியானா, சுபிக்ஷா, பார்வதி திவாகர் 5 பேர். மிச்சம் 2 பேர் யாரா இருக்கும்ன்றது தான் டவுட்ல போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இங்கிருந்து 3 பேர் போவாங்க. பார்வதி மற்றும் திவாகர் போயிருக்காங்க. இன்னொரு ஆள் இங்கிருந்து அங்க யாரு போயிருக்கா சூப்பர் டீலக்ஸுக்கு? பிக் பாஸ்ல இருந்து யார் சூப்பர் டீலக்ஸ் போயிருக்கான்றது தான் ஒரு சின்ன கேள்வியாகரியா இருக்கு. ஸோ இங்கிருந்து பிக் பாஸ்ல இருந்து 3 பேர், சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து 2 பேர் வருவாங்க. பார்ப்போம். அந்த அணிகள் பயங்கர ஸ்ட்ராங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். நடிப்புடா அப்படின்ற டாஸ்க் வைக்கும் போது இது முழுக்க திவாகருக்கான டிசைன் பண்ண டாஸ்கா இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய் கைஸ்.